ஓகே சார். இவர் வந்து அங்க பேசினதுல வந்து தமிழ்நாடு வந்து 2ண்ட்ல இருக்கு பொருளாதாரத்துல. 42 ஆஃப் த வொர்க்கிங் வுமன்ல வந்து தமிழ்நாட்டுல தான் 42% இருக்காங்க. அப்படிலாம் சொன்னதுக்கு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி வந்து ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு சார். இதெல்லாம் வந்து என்ன 1 மாசத்துல உங்க சோஃபா மாடல் ஆட்சியில நடந்ததா? திராவிடம் ஆட்சி சாதனைகள தான் போய் முதல்வர் அங்க பேசிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது அதுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி இது வந்து மோசமான அரசுன்னு சொன்னீங்க. இப்ப போய் அங்க வந்து இது சூப்பரா இருக்கு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் வந்து தாவேக அரசு சிறப்பா செயல்பட்டதுனால தமிழ்நாடு நம்பர் 2க்கு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த விமர்சனம் சரி. திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரோட விமர்சனத்தில் நியாயம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு நம்பர் 2வா இருக்குன்னு சொன்னாரே தவிர இந்தியாவில் தொழிலாளர்கள் அதிகமான தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக பெண்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொன்னாரே தவிர தாவேக அரசு வந்து 31 நாளில் நாங்கள் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோம்னு சொல்லலை. அப்போ அவர் கிளைம் பண்ணாத விஷயத்த அவங்க சொல்றதுல அர்த்தம் கிடையாது. அது வந்து எப்படி அந்த விமர்சனம் வைக்கிறாங்கன்னு தெரியல. ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அரசு நீங்கள் வந்த 30 நாள் எப்படி வந்திருக்கான்னு சொல்லி கேட்பாருன்னு திமுகவுடைய 5 வருஷத்துல மட்டும் தான் வந்திருக்கான்னு சொல்லட்டும். திராவிட மாடல் அரசுங்கிற வார்த்தை எப்போ பிரயோகம் பண்ணீங்க? லாஸ்ட் 5 இயர்ஸ்லான லாஸ்ட் 5 இயர்ஸ்லாம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு நம்பர் 2 பொசிஷனுக்கு நம்பர் 4க்கோ நம்பர் 5க்கோ பல இடங்களில் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் கொண்டு வந்தீங்களா? சரி, அப்போ இந்தியாவிலே அதிகமான தற்கொலை நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. யார்? திமுக தான் காரணமா? இந்தியாவில் அதிகமாக சாலை விபத்து நடக்கிற மாநிலம் தமிழ்நாடு இன்னைக்கும். அதுக்கு யார்? திமுக தான் காரணமா? அப்போ இதுக்கு என்ன செய்வாங்க? ஸோ வந்து நீங்கள் வந்து பெருமைக்கு மட்டும் நீங்கள் கிளைம் எடுத்துக்கிட்டீங்க, சிறுமைக்கு நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்களா? தமிழ்நாடு இந்த பொசிஷனில் வந்தது அரசியல்வாதிகளால் அல்ல, தமிழ்நாட்டு மக்களால். இவங்க வந்து எந்த திருப்பூர்ல தமிழ்நாடு நம்பர் 1 திருப்பூர்ல இருக்கிறதுக்கு வந்து டெக்ஸ்டைல் இருக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சு சொல்லுங்க. கரூர்ல வந்து கொசு வலையிலிருந்து அத்தனை உற்பத்தி பண்றாங்க, கார்பெட்ல இருந்து அத்தனை பண்ணாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்காங்க? சிவகாசியில் தீப்பெட்டி என்ன செஞ்சிருக்காங்க? பிரிண்டிங் என்ன செஞ்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் உள்ள பொள்ளாச்சியில் தேங்காய்க்கு என்ன செஞ்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு? ஸோ இங்க இருக்கக்கூடிய என்ன விஷயத்துக்கு இவங்க நான் தான்ப்பா பொள்ளாச்சியில் தேங்காய் அதிகமாக உற்பத்தி பண்ணி வச்சேன், நான் வந்து தான் அதுக்கப்புறம் தான் சிவகாசியில் வந்து பட்டாசு வெடிக்கிறாங்க, இதான் சொல்லட்டும். அப்ப இது வந்து மக்கள் சொந்தமாக ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் உள்ள இருந்து அவங்க கொண்டு வந்து முன்னேற்ற விஷயத்த இவங்க கிளைம் பண்ணி பாக்குறாங்க, அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிற பாக்குறாங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் ஸ்டிக்கர் ஓட்டல். நாளைக்கு ஏதாவது பண்றாரான்னு தெரியாது. அவர் தமிழ்நாடு இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தார். தென் இதற்கு முன்னாடி விமர்சனம் பண்ணீங்களே அப்படின்னா தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரியல் பொசிஷனையோ கிராஜுவேஷனையோ என்ரோல்மெண்ட்டையோ அதை வந்து அவர் கொஸ்டின் பண்ணவே இல்லை. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் அதிகமான அவர்கள் படிக்கலன்னு சொல்லியிருக்காரா என்னைக்கா விஜய்? அப்ப அன்னைக்கெல்லாம் வந்து அவர் சொன்னது சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட மற்ற விஷயங்களை பத்தி. 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க நீங்க பதில் சொல்லணும்ல. 1 மாசம் ஆட்சிக்கு வந்தவரை நீங்க கேட்க முடியாது. ஆனா 5 வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க கேட்க முடியும். அப்ப திரு விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி திமுக அரசு பற்றி பண்ண விமர்சனங்கள் சரி, இன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் பண்ணவர்கள் வந்து நியாயம் இல்லை.